Hi guys, welcome to Videgal Study Center. இன்னைக்கான செஷன் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 ஓகேங்களா. ஸோ இதற்கான சிலபஸ் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம தமிழுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் எப்படி நம்ம சிலபஸ் அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிலபஸை பார்த்துருவோம் சரிங்களா. ஸோ சிலபஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் அண்ட் தென் டிகோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நமக்கு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, குரூப் 4 பகுதி ஈன் அடிப்படையில நமக்கு தமிழினுடைய சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் 1 நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா இலக்கணம், அதாவது எழுத்து சொல் அப்படின்ற மாதிரி நமக்கு ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க கரெக்ட்டுங்களா. ஸோ அதன் அடிப்படையில நமக்கு இலக்கணம் அப்படின்ற டாபிக் எழுத்து சொல்ல மட்டுமே 25 கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் என்ன அப்படின்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எழுத்து மற்றும் சொல் சரிங்களா. ஸோ இந்த டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா அழகு 2 சொல்லகராதி அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ சொல்லகராதி. ஸோ இதுல நமக்கு மொத்தம் 15 கேள்விகள் இருக்கும் சரிங்களா. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது தான் சரிங்களா. ஓகே, ஸோ அதாவது ஒரு 2 டாபிக் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ அந்த ஓரெழுத்து ஒரு மொழி அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்தது 2வது டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரே நிமிஷம். ஸோ 2வது டாபிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிளான டாபிக். அடுத்தது 3rd டாபிக் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த பேச்சு வழக்கு தொடர்ல இருக்கக்கூடிய பிழைகளை நீக்கி எழுதுறது சரிங்களா. அதை நம்ம டிகோட் பண்ணியும் தனியா பாத்துருவோம் சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா அழகு 3. ஸோ அழகு 3ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா எழுதும் திறன் சரிங்களா. ஸோ எழுதும் திறனின் அடிப்படையில 15 கேள்விகள் நமக்கு கேட்க போறாங்க. அடுத்தது கலைச்சொற்கள் அழகு 4ல மொத்தம் 10 கேள்விகள், வாசித்தல் மற்றும் அதிலிருந்து புரிந்து கொள்ளுதல் சரிங்களா. ஸோ அதுல இருந்து மொத்தம் 15 கேள்விகள் நமக்கு கேட்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு. இதுல இருந்து ஒரு 5 கேள்வியும், அதே மாதிரி அழகு 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு. அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பகுதி ஆ மற்றும் இ இந்த 2 இதுல இருந்தும் மொத்தம் 15 கேள்விகள். இதுல வந்து நிறைய நமக்கு டிகோட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரொம்பவே கம்மியான சிலபஸ் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஓகே, ரொம்ப சிம்பிளான விஷயம் இலக்கியம். அந்த அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் நமக்கு ரொம்பவே ஈஸியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இப்போ நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்றது பார்த்தோம்னா இலக்கணம். சோ இலக்கணம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி கொடுத்ததுல இருந்து இவ்வளோ அதிகமா கொடுத்துருக்காங்களே, நான் எப்படி படிக்கிறது அப்படின்றது எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. எப்படி வந்துட்டு பிள்ளையார் சொல்லி போடுறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாருமே மோஸ்ட்லி கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. சோ அதுக்கான ஒரு தெளிவான செஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா பிரித்து எழுதுதல் மற்றும் சேர்த்தெழுதுதல். ஓகே, இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்கா நமக்கு கொடுத்திருப்பாங்க அழகு 1ல கொடுத்திருக்கிறாங்க சரிங்களா. சோ இப்ப பிரித்தெழுதுதல் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம எந்தெந்த புக்ஸ்ல இருந்து நம்ம படிக்கணும், இதுல இருந்து படிச்சா நமக்கு கொஷின்ஸ் வருமா அப்படின்றதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளஸ் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கேள்வி அப்படின்றத சொல்லலாம் சரிங்களா. ஓகே, சோ இப்ப நம்ம அப்படியே சிலபஸ்க்கு வந்து முன்னாடி பார்ப்போம் என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் மொத்தம் 100 கேள்விகள் அப்படின்றது நமக்கு குரூப் 4 சிலபஸ்ல பொட்ட இடத்துல கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ அப்ப நம்ம குரூப் 4க்கு வரும்போது என்ன பண்ணா போதும், 6th to 10th மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க, தெளிவா படிச்சா போதும். ஆனா எக்ஸ்ட்ராவும் நம்ம படிக்கணும். ஆனா நம்ம படிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்க வேண்டியது என்னது அப்படின்றது பார்த்தோம்னா 6th to 10th. அது என்னது நியூவா இருந்தாலும் சரி ஓல்டா இருந்தாலும் சரி ரெண்டுமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். ஓகே, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 11th 12th 11th 12th நியூவும் படிக்கணும், 11th 12th ஓல்டும் படிக்கணும். ஸோ நமக்கு இலக்கணத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இப்படி நம்ம சொல்றோம்ல, ஸோ அது எல்லாமே கண்டிப்பா கவர் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது வந்தோம்னா 11th 12th நியூ சொல்லியாச்சு, 11th 12th ஓல்டு சொல்லியாச்சு. அடுத்தது சிறப்பு தமிழ். சிறப்பு தமிழும் இருக்கு, அதையும் நம்ம படிச்சுதான் ஆகணும். ஓகே,
சிலபஸ் வைஸ் எது முக்கியமோ அதை படிச்சோம்னா போதுமே தவிர மத்தபடி எல்லாமே முன்ன நம்ம படிப்போம் எல்லாமே படிக்கணும் உட்காந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்போம். அந்த மாதிரி கிடையாது. இப்ப நமக்கு இலக்கணம் தான் முக்கியம். அப்போ சிறப்பு தமிழ் புத்தகத்தை எடுத்தாலும் நம்ம இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். கரெக்ட்டுங்களா? இப்ப 11th 12th சிறப்பு தமிழ் இலக்கணத்துல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் படிக்க போறோம். அடுத்தது இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 ஏ மெயின்ஸ் எழுதும்போது சோ அதுல தமிழ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, சிறப்பு தமிழ் 12th புத்தகம் ஓல்டு சரிங்களா? அதுல இருந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா நமக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் முக்கியம் அப்படின்றது பார்த்தோம்னா அப்படியே லிஸ்டே போடலாம். இந்த 100 மார்க்குக்கு நம்ம எவ்வளவு படிக்கணும். ஓகே. சோ இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் படிக்கணும் அப்படின்றது முக்கியம். ஹார்ட் ஒர்க் முக்கியம். இருந்தாலும் இந்த சிலபஸ் படி நம்ம வந்துட்டு கொண்டு போகணும். 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்றது பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஒர்க். அது என்னப்பா ஸ்மார்ட் ஒர்க்கு? எப்படிப்பா நான் ஸ்மார்ட் ஒர்க்கை போட்டு படிக்க போறேன் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அகாடமில கிளாஸஸ் கொண்டு போக போறோம். ஸோ உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கும். எதுல நம்மளுடைய கிளாஸஸ்ல. ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம் கிளாஸஸ்ல அப்படின்றத நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். 6th to 10th பிளஸ் 11th 12th இந்த விஷயங்களை நீங்க ஆல்ரெடி அதாவது நியூ சொல்றேன் சரிங்களா? ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. இல்ல நான் இப்பதான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஓகே ரொம்ப சிம்பிள் தான். சோ அது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப பிரித்தெழுதுதல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரித்தெழுதுதல் அப்படின்றது நம்ம நார்மலா வந்துட்டு 6th to 10th இவ்வளவு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 5 கேள்வி, 2வது இயர்ல ஒரு 10 கேள்வி அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை மட்டும் அந்த கேள்வி பதில மட்டும் படிங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறது கிடையாது. பிரித்து எழுதுதலுக்கு எது பேஸ் என்ன தெரிஞ்சதுன்னா நீங்க எந்த கேள்வி ஏன் புக்ல இருந்தே அந்த கேள்விகளை படிக்காமலுமே எப்படி கொஸ்டின் கேட்டாலும் பிரித்தெழுதுதல் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நடத்த போறோம். ஓகே. சோ பிரித்தெழுதுகளுக்கு எது எது வந்துட்டு ஒரு கடிவாளம் அப்படின்றது பார்த்தோம்னா புணர்ச்சி. சோ அப்ப புணர்ச்சிகள் பத்தி நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா பிரித்தெழுதுதல் நமக்கு ஈஸி. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கிளாஸஸ் நடத்துறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. சோ இப்ப பிரித்தெழுதல் நடத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி புணர்ச்சிக்கான டாபிக்ஸ் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ புணர்ச்சி அப்படின்றது இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பிரித்தெழுதல் நமக்கு ஈஸியா புரியும். அதன் அடிப்படையில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துறோம். சரிங்களா? இந்த மாதிரி கிளாஸஸ் வைஸ் நமக்கு நோட்ஸுமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ பிரித்தெழுதல்லாம் என்ன, எது அதுக்கு முக்கியம், அப்ப புணர்ச்சி. இப்ப புணர்ச்சினா என்ன, புணர்ச்சியினுடைய வகைகள் என்ன, எந்தெந்த புணர்ச்சி எப்படியெல்லாம் நமக்கு புணரும், அடுத்தது விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். புணர்ச்சிக்கான விதிகள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதை மட்டும் தெளிவா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸி. ஓகே. சோ இப்ப நம்ம ஒரு டாபிக் முடிக்கிறோம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு ஒரு டாபிக் இன்னைக்கு வந்துட்டு பிரித்தெழுதுதல் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். சோ நம்ம அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில ஈவினிங் செஷன்ஸ் போகும்போது காலையில ஈவினிங் செஷன்ஸ் போகும்போது ஸ்டார்டிங்லயே என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டின் கேட்டுரும். சரிங்களா? இப்ப பிரித்தெழுதுதல் புணர்ச்சிக்கான விதிகள் வச்சு நீங்க படிச்சிடுறீங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன நாங்க கொடுப்போம் அப்படின்றது பார்த்தோம்னா 6th and 10th இருக்கக்கூடிய அந்த பிரித்தெழுதுகள் கரெக்டா படிங்க, நாளைக்கு இதுல இருந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஸோ இதுல இருந்து ஒரு ஓரல் டெஸ்ட் மாதிரி ஸ்டார்டிங்ல வச்சுட்டு அடுத்தது அடுத்த கிளாஸ் என்ன அப்படிங்கறது பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்தது என்ன, ஒரு வாரத்துக்கான சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு அப்போ ஒரு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கிளாஸஸ் நமக்கு எப்படி எடுத்துட்டு போக போறோம் அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா இந்த டாபிக்குக்கான பேஸ் என்ன அந்த பேஸ சொல்லி கொடுக்க போறோம். சொல்லி கொடுத்த பிறகு எக்ஸாம்பிள் வைஸ் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கொஞ்சம் நம்ம நடத்துவோம். ஓகே. நடத்தின பிறகு உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா இப்ப எல்லாமே நம்ம வந்துட்டு ஆன்லைனர் மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அது கிளாஸே கிடையாது. உங்களுக்கு புரியாத விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் கிளாஸ். கரெக்ட்டுங்களா?
சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இலக்கணம் டாபிக்ஸ்ல இப்ப புணர்ச்சிக்கான விதிகள் இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு சொல்லி கொடுக்க போறோம். இப்படி நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே ஈஸியா நீங்க ஆன்சர் போடலாம். கரெக்ட்டுங்களா? சோ புணர்ச்சிக்கான விதிகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமான விஷயம். பிரித்தெழுதுகள் கேட்டாலும் சரி, அதே மாதிரி சேர்த்து எழுதுதல் கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் போடலாம். சரிங்களா? ஓகே. சோ இப்ப வேர் டு ஸ்டடி வச்சு நம்ம எப்படி படிக்கிறது? அது போதுமா? அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். சோ நம்ம வேர் டு ஸ்டடிக்கு நம்மள்ட்ட பிடிஎஃப் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து வெளியிட்டதே நம்மள்ட்ட இருக்கு. சரிங்களா? ஓகே. சோ அந்த ஃபுல் சோர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. சோ அதனால ஈஸியா வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அண்ட் தென் வந்துட்டு தமிழுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா த புக் வாங்கணுமா அப்படின்றதுமே நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு சொல்றோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க, பிரித்து எழுதுதல் பிளஸ் சேர்த்து எழுதுதல் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்னா 9th புணர்ச்சி இந்த இலக்கணத்துக்கு கீழே வரும். அடுத்தது 6th to 10th வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த செய்யுள் பகுதிகளில் பிரித்தெழுதுக நியூ வேர்ல்ட் ரெண்டுமே படிச்சுக்கலாம். 11th 12th இருக்கிறதும் நம்ம படிக்கிறோம். எந்தெந்த இடங்கள்ல பிரித்தெழுதுக பிளஸ் வந்துட்டு சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டும் ஒண்ணுதான். பிரிச்சிருக்கிறது சேர்ந்திருக்கும் ஒரு பக்கம், அவ்வளவுதான். சோ அடுத்தது ஓல்டு புக்ல இருக்கக்கூடியது. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு 11th 12th ஓல்டு வரைக்குமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? குறில் நெடி எந்தெந்த இடங்கள்ல இருக்கு, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, சோ எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அது அப்படியே லைனா இருக்கும். அடுத்தது லகர லகர, அதாவது மயங்கொலி எழுத்துக்களினுடைய வேறுபாடுகள் வச்சிருக்கக்கூடிய டாபிக்ஸ். அடுத்தது இன எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல், வேர் சொல், வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரச்சம், இந்த டாபிக்ஸ். அடுத்தது எதிர்ச்சொல், இதற்கான இலக்கண குறிப்பு, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு. அடுத்தது வினைச்சொல், இரண்டு வினைச்சொற்களினுடைய வேறுபாடு, சோ எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்றத வச்சு பார்ப்போம். ஓரெழுத்து ஒரு மொழிகள், ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்களா இருந்தாலும் சரி, அதாவது ஒரு பொருட்பன்மொழி, ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? சோ இது எல்லாமே நமக்கு வேர் ஸ்டடியுமே இருக்கு. அண்ட் தென் நம்ம கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கொண்டு போவோம் அப்படின்றது பார்த்தோம்னா கண்டிப்பா ஸ்கூல் புக்ஸ் வைஸ் தான் கொண்டு போவோம். எப்படி இருக்கும் கிளாஸஸ் அப்படின்றது பார்த்தோம்னா என்னெல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்றது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு டாபிக் அப்படின்னா அதற்கான பேஸ் சொல்ல போறோம். அடுத்தது 6th to 12th நியூ புக்கு, 6th to 12th ஓல்டு புக் கவர் பண்ண போறோம். அடுத்தது 11th 12th சிறப்பு தமிழ், நியூவா இருந்தாலும் சரி ஓல்டா இருந்தாலும் சரி, எந்தெந்த டாபிக் நமக்கு சிலபஸ்ல இருக்கோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நடத்த போறோம். சரிங்களா? சோ எந்த ஒரு விதத்துலயுமே உங்களுக்கு எந்த நோட்ஸுமே மிஸ் ஆகாத மாதிரி தமிழ் கிளாஸஸ் உங்களுக்கு கொண்டு போக போறோம். சரிங்களா? ஓகே. ஓகே கேஸ். ஸோ இப்போ ஹவு டு அப்ரோச் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுல ஓரளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட்டா விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இலக்கணம் அப்படின்றதா நமக்கு கொடுத்துருப்பாங்க. இலக்கியம் அப்படின்னும் போது நம்ம மக்கப் பண்ணா போதும். இப்ப திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அப்படின்றத நம்ம மக்கப் பண்ணணும். அது என்னது இலக்கியம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதுவே இலக்கணம் அப்படின்றது வரும்போது நம்ம நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்துட்டு அது கூட்டல் அல்லது அப்படின்ற மாதிரி இருக்கிறது அது வல்லது அப்படின்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எழுதுவோம். சோ இந்த விஷயத்த நம்ம மக்கப் பண்ணி ஒண்ணும் நம்ம சொல்ல கிடையாது. கரெக்ட்டுங்களா? இதை நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணியிருக்கோம். சோ அப்போ இலக்கணத்துல நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத பார்த்தோம்னா ஈஸியா தெரிஞ்சிருச்சு, புரிதல். சோ அந்த புரிதல் இருந்தாலே போதும் இலக்கணத்துல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகே. சோ அப்போ எது முக்கியம் அப்படின்றது பார்த்தோம்னா இலக்கணத்துக்கு பேஸ். பிரித்து எழுதுதல் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா பிரித்தெழுதுதல் எதை கேட்டாலும் அடிச்சிடலாம் அப்படின்னும் அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் அப்படின்னு என்ன தெரியுமா? 6th இருந்து 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் முக்கியம்தான் சொல்றேன். அதை ஃபுல்லா உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே மக்கப் பண்ணிட்டு இருக்கிறதா என்னன்னு பார்த்தோம்னா ஹார்ட் ஒர்க். ஓகே. ஸோ அதை ஹார்ட் ஒர்க்னு கூட சொல்ல முடியாது, மக்கப் அப்படின்றத சொல்லணும். ஸோ அது முக்கியமா நமக்கு பேஸ் வந்துட்டு தெளிவா படிக்கிறது முக்கியமா அப்படின்றது பார்த்தோம்னா பேஸ் தெளிவா பாக்குறது. சோ அந்த பேஸ மட்டும் கரெக்டா நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியா தமிழ்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? சோ அப்ப அந்த பேஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதுமான விஷயம். சரிங்களா? ஓகே.
ஓகே கைஸ். ஸோ அவ்வளோதான். இந்த பிடிஎஃப் வந்துட்டு நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிடுறோம் சரிங்களா, விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ அந்த குரூப்ல வந்து நம்ம சென்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுல இருந்து வேர் டு ஸ்டடி வேணுங்கிறவங்க நீங்க வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே கைஸ். தேங்க்யூ.